ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதிப்படுவீர்கள். அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறைவனின் உன்னதமான கல்வாரி பலிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். காலம் கழிந்த வேளை இறை திட்டம் பெற்ற அருள் வாழ்வை பல உள்ளங்கள் வாழ்ந்திட வழிகாட்டிய இவரின் வாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவருடைய பிரிவால் துயரற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதல் கொடுக்கவும், இறப்பு என்பது அனைவருக்கும் உரியது, நாமும் ஒரு நாள் இறப்போம், அவருடைய மாட்சியில் பங்கு கொள்வோம் என்ற அழியாத நினைவுகளோடு அருள் தந்தையின் ஆன்மா இறை சன்னிதானத்தில் என்றென்றும் நித்தியமாய் இளைப்பார அருள் வேண்டி தொடரும் தலையில் இணைந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, உம்மடியாராகிய அர்ப்பணியாளர் கிறிஸ்டியன் பாஸின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த போது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணக ஆட்சியில் பங்கு பெற்று என்றும் அக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றி பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றையே நோக்கியே வாழ்கின்றோம். காண்பவை
நிலையற்றவை, காணாதவை, என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணகத்தில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் கல்லறியாக உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சபையில் தலைவர்களே, அருட்சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, கனடாவிலிருந்து வாழ்ந்து இந்த அடுத்தந்தை கிறிஸ்டியன் மாஸ் அடிகளாக ஒரு கணம் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அவருடைய வாழ்வு மிகவும் அருமையான வாழ்வு, முன்னுதாரணமான நல்ல குரு. பல விடயங்கள் அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குருவை நாங்கள் நினைக்கின்ற பொழுது முழுமையாகவே நற்செய்தியில் சொல்லும் போல ஏற்கனவே ஆயுதம் செய்யப்பட்ட இடத்திலே அவர் இருந்து அவர் எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். நம்ம தான் விஷயம் தெரியாமல் அவருக்காக மன்றாட வலிக்கிட்டு இருக்கிறோம். ஈனோஸ் ரெண்டு விஷயம்தான் எனக்கு வருகிறது. ஒன்று, அவரை எந்த நேரம் பார்த்தாலும் சுருங்காத நல்ல க்ளீனான ஷர்ட் தான் போட்டிருக்கார். மீட்டிங்க்கு வந்தாங்க, பிஷப் ஜோஸுக்கு வந்தது, சாப்பாட்டுக்கு வந்தாங்க. அவர் எப்போ சிவிலில் பார்த்தாலும் அதே போல் அவருடைய கசக்கம் அப்படித்தான். ஊர்த்தியாக இருப்பதில்லை, நீட்டாக இருப்பார். ஆத்மாவின் வெளிப்பாடு. ஆன்மா சுத்தமாக இருக்கின்றபடியினாலே தன்னுடைய வெளிப்பாடு அப்படி இருக்கிறது. அதை போன்று துயருவோர் பேர் பெற்றோர் என்று அவர்கள் ஆறுதல் பெறுவர். இந்த தந்தை இறுதி நேரத்திலே உண்மையாக இந்த உலகத்தின் கொடூரத்தை நிறைவாக அனுபவித்தவர். ஒரு சொற்பனர்களில் இந்த உலகம் மனுஷரால் நமக்கு தரக்கூடிய அதி உச்சமான கொடூரத்தை அனுபவித்தவர். நிச்சயமாக ஆண்டவர் கரங்களிலே ஆறுதல் பெறுவார். ஆகவே இந்த அருட்தந்தையை நாங்கள் நினைக்கின்றோம். அவர் இந்த மறை மாவட்டத்திற்கு, குருக்களுக்கு, இந்த இறை மக்களுக்கு ஆற்றிய பணிகள், அவருடைய கலவீனங்கள் பலது இருந்தாலும் அவற்றுக்கு மத்தியிலே முழுமையாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்போம் மனிதர். இருதயத்தை நேசித்தவர், மற்றவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசித்தவர்கள். ஆகவேதான் அவருடைய சிந்தனைகள், செயற்பாடுகள் எல்லாம் எங்களை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைத்தது.
இந்த வேளையிலே நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உடலுட சுகத்தை கொடுத்து அன்பான பராமரிப்பில் வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, கடந்த நாளில் இறந்து போன அருட்தந்தை வாசடிகளின் ஆன்மகளை பாட்டிக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். இவ்வுலக வாழ்வின் பயணத்தில் இவர் செய்த பாவங்களை மன்னித்து இவரின் நன்மைத்தனங்களால் அடிகளாருக்கு இரக்கம் காட்டி வான்வீட்டிலும் கரங்களில் நித்தியமாய் இளைப்பாறர் புரிய வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அருட்தந்தையின் பிரிவாக்கியருகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் காவல் படுத்தியருளும். விசேடமாக இவரது பெற்றோரையும் வான்வீட்டில் வானதோடு ஒளியை கண்டு மகிழ வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையும் நிறைந்து ஆண்டவரே, நோயினால் அவதியிருந்த ஒவ்வொரு நோயாளர்களையும் நீர் கடைக்கண் நோக்கியருளும். வல்லமையான கரங்களால் இவர்களை குணப்படுத்தி மீண்டுமாக உன்னத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டிய அருளை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை எல்லாம் அன்பு செய்கின்ற தகப்பனே இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வார்த்தையாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தந்த அருட்தந்தை வாசடிகளாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். அவருடைய பெருவாழ்வில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து நற்படிப்பினைகளுக்காகவும் வாழ்க்கை பாடங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கின்றோம். அவருடைய வாழ்வு ஒரு சீடத்துவத்தின் முன்மாதிரியான வாழ்வாக, ஒரு இறைவாக்கினருக்குரிய துணிவோடு உண்மையை இறக்கச் சொன்ன வாழ்வாக இருந்தது. அவருடைய அடிச்சுவடுகளிலே நாங்களும் பயணித்து நம்முடைய இறையரசின் பணியாளர்களாக தொடர்ந்து வாழச் செய்கிறோம். தந்தைக்கு உம்முடைய திருமுக தரிசனத்தை கொடுத்து அவரை உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் வைக்கிறோம். அவருடைய பிரிவாரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லாருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆறுதலை கொடுத்து வருகிறார். இந்த சுபங்கள் அனைத்தையும் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களிடம் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை பக்தியோடு
எங்களோடும் பற்றுள்ளது. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேவமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரை மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரை. அவர் வழியாகும் மாண்பை வாழ தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்ன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து துணை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்க்கைக்கு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் நரனுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அனுமதிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை, ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் ஆண்டு ஆண்டகை, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்டு அருள்பணி கிறிஸ்டியன் வாஸ் என்னும் அடியாரையும் எனது இலங்கை ஆயர் பேரவையின் ஒரு ஆயரான பெரேரா என்னும் ஆண்டுகையையும் நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும்.
மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப்பாஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துன்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றுமாக உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செவிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உத்திருத்தர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சமாதானத்தை பயந்து கொள்வோம். சமாதானம் எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மை விட்டு பிரிவுகளாகும். இதுவரைகளின் சொல்லி உமக்கு நித்திய வாழ்வு தருகின்ற கடவுள் இவரே. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். செம்மறையின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரக்கமும் உங்களை காத்தலுக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. நம்முடைய திருவுணர்வு நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக. வாழ்வு நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை நிலை வாழ்வழிக்கும் அருமருந்தாகிற
இறைவா மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் அடியாராகிய அருட்பணியாளர் கிறிஸ்டியன் வாசை இவ்வுலகில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அன்றச்சித்து வழி நடத்துவாராக.